தமிழ்நாடு மகளிர் ஜோதிடர் அணி குழுவில் பயணித்து வரும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் நமது தமிழ்நாடு மகளிர் ஜோதிடர் அணி தலைவர் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரி KS கிருஷ்ணவேணி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை கொடுத்த சகோதரி அவர்களுக்கு எமது நன்றிகள். 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படியெல்லாம் கொடுக்க போறது, என்ன மாதிரி பலன்கள் எல்லாம் இந்த புத்தாண்டு பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் சென்னையிலிருந்து ஸ்ரீ நித்யாவதி. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. 6வது ராசி புதனின் வீடு. அப்ப இந்த புதனின் வீடு அப்படின்னும் போது உத்திரம், அஸ்தம், சித்திரை அப்படின்ற 3 நட்சத்திரங்களை கொண்டது கன்னிராசி. அப்ப இந்த கன்னிராசியினருக்கு இவ்வளவு காலம் எதெல்லாம் கிடைக்காம அவதிப்பட்டார்களோ, கஷ்டப்பட்டாங்களோ, அதாவது வேலையில சரியான வேலை அமையாதது, வண்டி வாகனம், மண்மனை, வீடு இதெல்லாம் அமையாத சிரமப்பட்டிருந்திருப்பாங்க கடந்த ஆண்டுகள். இப்ப இந்த காலகட்டம் இந்த கன்னிராசினருக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ கிரகமான குரு பகவான் கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல, 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்ப அந்த லாபஸ்தானத்துக்கு குரு உச்சம் அடைகிறாரு. உச்சம் அடையக்கூடிய காலகட்டம் என்னென்ன பாவத்துக்கு இவர் காரகரா வராருன்னா, 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் கொண்ட குரு பகவான் கன்னிராசிக்கு 11ஆம் இடமான அதாவது லாபஸ்தானத்திற்கு உச்சமடைய போறாரு. அப்ப உச்சமடைகிறாருன்னா அப்ப லாபங்கள், இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே இப்போ இந்த கன்னிராசிக்கு மிக அற்புதமான ஒரு காலம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இப்ப 2026 ஜூன் மாதம் குரு பகவான் கடகத்துக்கு வரக்கூடிய காலம். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த குருவின் பார்வை ராசிக்கு 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு விடுது. அப்ப இவர்கள் இது நாள் வரையும் இருந்துட்டு வந்த தொந்தரவுகள், அதாவது எடுத்த காரியங்கள் தடைகள் ஆயிருக்கும், இல்ல தாமதம் ஆயிருக்கும், இது எல்லாமே இப்ப வெற்றி வாய்ப்பா கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்ல, இளைய சகோதரம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துலதான் குருவின் பார்வை. அப்ப இந்த கன்னிராசினருடைய இளைய சகோதரர் வழியில ஒரு நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த காலகட்டம் இருக்க போறது. அதே போல இவர்களின் கன்னிராசியினரின் 5ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். அப்ப பிள்ளைகள் சார்ந்து வெளிநாடு அல்லது வெளிநாட்டு பயணம், கல்வி சார்ந்து வெளிநாடு செல்லுதல், இது போன்ற அமைப்பு எல்லாமே இந்த கன்னி ராசினருக்கு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றது மிக நல்ல பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல ராசிக்கு 7ஆம் இடத்துலயும் குருவின் பார்வை இருக்கு, 9ஆம் பறவையாக பார்க்கிறாரு. அப்ப அந்த இடத்துல கோச்சாரத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு. அப்ப 7ல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் திருமணத்தை தாமதப்படுத்தினாலும் குருவின் பார்வையினால கண்டிப்பாக இந்த காலகட்டம் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு, ஆண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போறது. சரி, குருவின் பார்வையை பத்தி பார்த்தோம். அடுத்து சனீஸ்வர பகவான் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து அவரின் பார்வை 3, 7, 10 அப்படின்ற ஒரு அமைப்புல பார்க்கிறாரு.
அப்ப 9ஆம் இடத்த சனீஸ்வர பகவான் பார்வையிடுறது. அப்ப அதாவது ஏற்கனவே திருமணம் நடந்து டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? அதேபோல 10ஆம் இடத்தையும் இந்த சனி பகவான், அதாவது 7ஆம் பார்வையாக ராசியே பார்க்கிறார், கன்னியே பார்க்கிறார். இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மந்தத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சோம்பலா இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, தன்னையே அறியாம அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உடல் அசதியாக இருப்பதும், அதேபோல ஒரு விஷயத்துக்கு கிளம்பணும் அப்படின்னாக்கா கிளம்ப முடியாம, அப்படியே சுணக்கமா இருக்கிறதும், இப்பல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஆனா, குருவின் அரவணைப்போட ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது முன்பின் சுபகிரகங்கள் இருக்கணும். அப்ப குருவே வந்து உச்சம் பெற்று இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பெரிய பாதிப்புக்கள் இருக்காது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். அதேபோல சனி பகவான் 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்த பார்க்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்த பார்க்கிறாரு. அப்ப தாயாருக்கு தான் உடல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்ப அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை. இந்த கன்னி ராசினருடைய தாயாருடைய உடல் நலன்ல அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்றது மட்டும் இங்க சொல்லுது. அதாவது கன்னி ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல கேது பகவான். அப்ப 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன கொடுப்பாருன்னா, அதாவது உபஜெய ஸ்தானம் சொல்லக்கூடியது 6ஆம் இடம். அப்ப அந்த உபஜெய ஸ்தானம் அப்படிங்கிறது இவர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும் அப்படின்றத சொல்லலாம். அப்ப இவ்வளவு நாட்கள் இவர்களுக்கு வந்து சில காரியங்கள் எடுத்து வைக்க, அதாவது முன்வைத்த கால சரிக்கு சரிக்கு நம்ம ஜான் ஏன்னா முழம் சறுக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி இவர்களுக்கு வந்து இருந்து கொண்டிருந்த காலம் மாறி, இப்ப அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வந்து அவர்களுக்கு வெற்றி வாகை சூடப் போறது அப்படின்னு தான் இங்க சொல்லுது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நிம்மதிய வந்து இழக்க செய்துருவாரு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆன்மீகம் சிந்தனைகள் ஆன்மீக சிந்தனையில இவங்க ஈடுபட்டாங்கன்னா, கண்டிப்பா அதிலிருந்தும் அவங்க வெளிய வரலாம். நிம்மதி இல்லாத தூக்கம், அதாவது சரியா தூக்கம் இருக்காது. இந்த கன்னிராசினருக்கு சரியாக தூக்கம் இருக்காது. சதா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. யோசனை அதிகமாகவே இருக்கும். என்ன செய்யலாம்? ஏது பண்ணலான்ட்டு. அதனாலேயே இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கம் கெடுது அப்படின்றத சொல்லுது. அப்ப இதற்காக இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, திங்கட்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடும், சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேற்கொள்வது மிக நல்ல பலன்களை இந்த கன்னிராசிக்கு ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்ல. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருச்செந்தூருக்கு குடும்ப சகிதமாக சென்று சுவாமியை வழிபாடு செய்து வந்தார்கள்னா, கண்டிப்பாக இவர்களுக்கு வாழ்க்கையில பல்வேறு முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். அப்ப திருச்செந்தூருக்கு போயிட்டு வரதும் இவர்களுக்கு ஒரு நல்லது. அதேபோல வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான வழிபாடு பண்றதும் சிறப்பு. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்றதும் சனிக்கிழமை நாள்ல அதுவும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதேபோல அதாவது இவர்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பழம்பெரும் சிவன் கோயிலுக்கு, சிவாலயத்துக்கு சென்று பிரதோஷ காலங்கள்ல இவர்கள் அபிஷேகத்திற்கான பால், பன்னீர், சந்தனம் இந்த மாதிரி பொருட்களை வந்து நந்தி பகவானுக்கு வாங்கி இவங்க தானம் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசிய சனீஸ்வர பகவான் பார்க்கிறாரு. அப்ப ராசியை பார்க்கறதுனால இவர்களுக்கு கணவன் மனைவியாக இருந்தால் அவர்களுக்குள்ளாரவே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது வந்து நம்ம பிரதோஷ காலங்கள்ல இந்த அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலமாக அவர்களுக்கு நிவர்த்தி ஆகும். அப்ப மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கன்னி ராசிக்கு வந்து பாருங்க, இந்த 2026 பிறந்த
ஜூன் மாதத்திற்கு அப்புறமாக இந்த கன்னிராசினருக்கு மிக 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 அற்புதமான காலகட்டம் சொல்லலாம். யாரெல்லாம் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறமா புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா குருவே பார்க்குறாரு இல்லையா 7ஆம் இடத்த. அதனால இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துரும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் நடக்கும். 2வது திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் 2வது திருமணம் நடந்தேறும். இது போல வந்து கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2026ஆம் புத்தாண்டு மிக 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 அற்புதமாக அமைய போறதுன்றது தான் உண்மை. நன்றிகள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு 2026 வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சென்னையிலிருந்து ஸ்ரீ நித்யாவதி.